ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 11 ஹவர் செட்டோட எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி எபிசோட் 3 வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் திருப்பி அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். போன எபிசோடில் வந்து ஐஸ் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவர் வந்து அதே மாதிரி இன்னொரு பையன்கிட்டையும் தப்பாக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து மெதுவாக பேச்சு கொடுத்துட்ருப்பாரு. இதை வந்து ஐஸ் பார்த்துட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் உள்ள வந்துட்டு, நீ எதுக்காக இப்படி பண்ணுற, எங்கள் மேலே தான் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த காலேஜில் இருக்கிற எல்லாருமே இவங்கள வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து தான் அங்கே ஜெயிண்டும் வரான். ஜெயிண்டு வந்து என்னடா இங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போய் என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ ப்ரொஃபஸரோட ஒய்ஃபும் ஐஸ் கிட்ட வந்து நல்லா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இது ஜெயிண்ட் வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படி போகும்போது ஜெயிண்ட் வந்து தெரியாமல் ப்ரொஃபஸரோட ஒய்ஃபை வந்து தள்ளி விட்டுடுறான். இதனால் அவங்க வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் ஜாரா வந்து இவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் வந்து ஐஸ் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. இதனால் ப்ரொஃபஸர் ஜாரா வந்து இதை யார் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜெயிண்ட் வந்து இதை நான் தான் பண்ணேன், எந்த பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதனால் ப்ரொஃபஸர் ஜாரா வந்து, அப்படின்னா இந்த வருஷம் உனக்கு வந்து நல்ல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கான அவார்டு வந்து உனக்கு கிடைக்காது, அது வந்து உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஜெயினும் பரவாயில்ல, எனக்கு வந்து அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ஒய்ஃப் கிட்டேயும் சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ஒய்ஃபும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மட்டும் ப்ரொஃபஸர் ஜாரா கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்துருவாங்க. அப்போ ஐஸ் வந்து சைனி கிட்ட, என்னால் தானே உனக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுது, அதனால இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இதுக்கு ஜெயிண்ட் வந்து இதுக்கு வந்து நான் தான் காரணம், ஏன்னா அந்த ப்ரொஃபஸரோட ஒய்ஃபை நான் தானே தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் ஐஸ் வந்து என்னமோ பண்ணு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பலான்னு போவான். அப்போ ஜெயிண்ட் வந்து அவனோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து நடந்த எல்லா பாஸ்ட்டை பற்றியுமே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஐஸ் வந்து எதை பற்றி உனக்கு தெரியும், நீ வந்து எதை பற்றி சொல்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின் வந்து உனக்கும் ப்ரொஃபஸருக்கும் இடையில என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இதனால் ஐஸ் வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின் வந்து நான் உன்னோட டைரியை படித்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் இவன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ரொம்பவே கோவமா, நீ எதுக்காக என்னோட டைரியை என்னோட பர்மிஷன் இல்லாமல் ரீட் பண்ண அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதுக்கு ஐஸ் வந்து, நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து இப்படி நெருங்கி வராத, என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இதை கேட்டதும் ஜெயிண்ட்டுக்கு வந்து மனசே உடஞ்ச மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வார்மோட ரூமுக்கு போகிறான். வார்ம் வந்து கிட்டத்தட்ட இவனோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி. இவன் வந்து அவனை பார்த்த உடனே ஹே பேப் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் ஐஸுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. என் மேலே வந்து ரொம்பவே ஸ்மெல் அடிக்குது, அதனால இப்போ வேணாம் கொஞ்சம் தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸோடையே தான் வந்து இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் கவுச்சில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐஸோட காதில் வர புதுசாக ஹெட்செட் இருக்குமா, அதனால வார்ம் வந்து இது என்ன புதுசா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து, ஆமாம் என்னோட ரூம்மேட் இருக்கான்ல, அவன் வந்து என்னோட ஹெட்ஃபோனை உடச்சிட்டான், அதனால தான் புதுசு வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் வார்முக்கு வந்து கடுப்பாயிடுது. அவன் என்ன உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறானா, நீ வந்து என்கிட்ட சொல்லு, நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஐஸ் வந்து அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து அதெல்லாம் இருக்கட்டும் சரி, என்னோட கிட்டார் எங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு வார்ம் வந்து, ஐயோ நான் வந்து இதை மறந்துட்டேன் பாரு, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா அங்கேயே உன்னோட கிட்டாரை வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃபோன் எடுத்து ஒரு கான்சர்ட்டை காட்டுறான். இந்த கான்சர்ட்டுக்கு வந்து நான் போகணும் அப்படின்னா எனக்கு வந்து உன்னோட கிட்டார் வேணும், அது ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ப்ளீஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்டுட்ருக்கான். ஆனால் ஐஸுக்கு வந்து இதில் சுத்தமாகவே விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் இவன் கெஞ்சுறானே அப்படிங்கிறதுக்காக சரி இருக்கட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வார்ம் வந்து மெதுவாக அப்படியே ஐஸை வந்து செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போகிறான். ஆனால் ஐஸுக்கு தான் வந்து இதெல்லாம் பிடிக்கலல்ல சுத்தமாக, அதனால் அவன் வந்து டக்குன்னு ஃபேஸை திருப்பிக்கிறான். இதுலேயே வார்முக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுது. பட் இருந்தாலுமே என்னோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் கூட டேட்டிங்க்கு போனானா, அவன் வந்து கிஸ் மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறான். பட் இருந்தாலுமே ஐஸ் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால் வார்மும் வேறு வழி இல்லாமல் அவனை விட்டுடுறான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து அவனோட ரூமுக்கு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. ஜெயின்ட்டு, லனி அதுக்கப்புறம் புக் 3 பேருமே மியூசிக் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற டீச்சர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டேயுமே, நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ப்ளே பண்ண சொல்கிறாங்க.
அதில ஜெயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு கிட்டார் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ப்ளே பண்ண ஆரம்பிக்கும்போது, இவனுக்கும் ஐஸுக்கும் இடையில முன்னாடி என்னலாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து இவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதில இவங்க 2 பேரும் ஜெயிண்ட்டோட ரூம்ல தான் வந்து இருப்பாங்க. அப்ப ஐஸ் வந்து கிட்டார் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் ஜெயிண்ட் வந்து ரெசினாட் லேம்ப வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் இவ்வளோ நாளா பாட்டு பாடுறத பார்த்துட்டு, "இதெல்லாம் வந்து நீயா எழுதுன?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து, "ஆமா நான் தான் எழுதினேன். ஆனா இது எல்லாத்தையுமே நான் வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணல" அப்படின்னு சொல்றான். உடனே ஜெயிண்ட் வந்து, "நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? அதனால தான் நீ வந்து இவ்வளோ நல்லா பாட்டு எழுதுறன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு கேட்குறான். ஐஸோட மனசுல வந்து அப்பவும் ஜெயிண்ட் தான் இருந்திருப்பான். பட் இருந்தாலுமே அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வந்து, "அப்படின்னா உனக்கு க்ரஷ் யாராவது இருக்காங்களா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்குமே ஐஸ் வந்து, "அதெல்லாம் யாரும் இல்ல" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் "உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவன பத்தி கேட்குறான். ஜெயிண்ட்டுக்குமே ஐஸ வந்து ரொம்பவே புடிச்சிருக்கும். இருந்தாலுமே இவன் வந்து அவன்கிட்ட புடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கு பதிலா என்ன சொல்றான் அப்படின்னா, "இந்த கிட்டார வந்து நீ ரொம்ப நாளா வச்சிருக்கியே?" அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து, "ஆமா, இது வந்து என்னோட அம்மாவோட கிட்டாரு. என்னோட அம்மா கூட நல்லா கிட்டார வந்து ப்ளே பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வந்து ஐஸோட கிட்டார வாங்கிட்டு, "இரு நான் உனக்காக ஒண்ணு வந்து வரைஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிட்டார்ல வந்து ரெட் கலர் சன்ஃப்ளவர் வந்து வரைய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஐஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட்லலாம் கிட்டார் ப்ளே பண்ணிட்டு காசு வந்து கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அங்க திடீர்னு ஜெயந்தி வந்துட்டு, அவன் கையில வந்து ஒரு லாலிபாப் குடுக்குறான். உடனே இவனும் யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். நிமிர்ந்து பார்த்தா அங்க வந்து ஜெயண்ட் இருக்கான். அதனால நீ இங்க வந்திருக்கியே, நீ இங்க வந்தது உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறான். ஜெயண்ட் வந்து அத பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. நான் வந்து இங்க கொஞ்ச நேரம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு ஒரு கேம் விளையாடுற இடத்துக்கு போறான். அப்ப ஐஸ் வந்து காசு போட்டு பொம்மையெல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த விளையாட்டு வந்து விளையாண்டுட்டு இருப்பான். இவன் வந்து ஒரு 3 டைம் கிட்ட இத ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா, இவனுக்கு ஒரு பொம்மை கூட வந்து கிடைக்காது. அதனால ஜெயண்ட் வந்து ஐஸ் கிட்ட, "இரு இந்த வாட்டி நானும் சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த பொம்மை எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு பாண்டா பொம்மை வந்து கிடைச்சிருக்கும். அப்ப ஐஸ் வந்து பொம்மை கிடைச்சிருச்சே அப்படிங்கிற சந்தோஷத்துல திரும்பி ஜெயண்ட்ட வந்து பார்க்குறான். ஜெயண்ட் வந்து இவனுக்கு பக்கத்துல ரொம்பவே க்ளோஸா இருப்பானா, அதனால இவங்க 2 பேத்துக்கும் இடையில அப்பயே வந்து ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் 2 பேத்துக்கும் ரொம்பவே கூச்சமா இருக்கு. அதனால ஒண்ணுமே நடக்காத மாதிரி 2 பேரும் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து ஜெயின் கிட்ட அந்த பொம்மைய குடுக்குறான். ஜெயின்ட்டுக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதனால இது எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைய வந்து அவன் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வந்து அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் இவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில நடந்த அந்த சண்டைய பத்தி காமிக்கிறாங்க. அப்ப ஜெயின்ட்டோட அப்பா வந்து ஜெயின் கிட்ட, "நீ லனியோட ஃபேமிலிய போய் மீட் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெயிண்ட்டுக்கு வந்து இது சுத்தமா புடிக்கல. எனக்கு வந்து லனைய வந்து புடிக்கல. அது மட்டும் இல்லாம, நான் லனைய வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப ஜெயின்ட்டோட அப்பா வந்து ஜெயிண்ட்ட டக்குன்னு அடிச்சுட்டு, "நான் சொல்றத மட்டும் ஒழுங்கா கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வந்து கீழ குனிஞ்சு பார்க்குறான். கீழ பார்த்தா அவங்க அப்பா அந்த லேம்ப் வந்து உடைச்சு போட்டுட்டு போயிருப்பாங்க. அத வந்து கையில எடுத்து வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வந்து பியானோ ப்ளே பண்ண ஆரம்பிப்பான். அப்ப திருப்பியும் வந்து பாஸ்ட்ட வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜெயின்ட்டோட அப்பா வந்து ஜெயின் கிட்ட, "நான் வந்து அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அத மீறியே நீ வந்து அவன்கிட்ட பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன புடுங்கிட்டு, அவன ரூம்குள்ளேயே விட்டுட்டு லாக் பண்ணிட்டு வெளிய போயிடுறாங்க. அப்ப ஜெயிண்ட் வந்து கதவு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். ஆனா அவனோட அப்பா வந்து அங்க இருக்கிற சர்வெண்ட் கிட்ட, "என்ன நடந்தாலும் சரி, இவன் வந்து வெளியவே போக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐஸ காட்டுறாங்க. ஐஸ் வந்து ப்ரொஃபசர் அதுக்கப்புறம் அந்த கடன்காரங்க தொல்ல தாங்காம பாய்சன் வந்து குடிச்சிருப்பான். அதனால அவன வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற டாக்டர் வந்து, "நீங்க வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து எப்பவுமே சேஃபா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்ப அங்க இருக்கிற போலீஸ் வந்து ஐஸ் கிட்ட, "நாங்க வந்து ஏற்கனவே இருந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிட்டோம். அதனால நீங்க இத பத்தி இனிமே கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வெளிய போறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் வெளிய போம்போது ஜெயின் வந்து அங்க நின்னுட்டுருப்பான். ஜெயின் தான் வந்து ஐஸ காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ வந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் ரூம்குள்ள இருக்கிற ஐஸ் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். ஆனா இவன் தான் ஹெல்ப் பண்ணான் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் ஐஸுக்கு வந்து தெரியாது. அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. ஜெயின்ட்டுக்கு வந்து சுத்தமா அவனோட ஃபீலிங்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் மட்டும் டென்னும் சேர்ந்து புக் கிட்ட ஐஸ எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே புக் வந்து, "நீ எதுக்காக இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மட்டும் வந்து இந்த சொசைட்டி மேல எனக்கு ரொம்பவே அதிகமான அக்கறை இருக்கு. அதுக்காக தான் வந்து இதெல்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்னமோ பெரிய யோக்கியம்மா மாரி பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு புக் வந்து, "நீ நினைக்கிற மாரிலாம் எதுவுமே இல்ல. ப்ரொஃபசர் மேல தான் எல்லா தப்புமே இருக்கு" அப்படின்னு சொல்றான்.
சொல்கிறான். ஆனால் அப்போ கூட மட் வந்து எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஜெயிண்ட் வந்து ஐஸால தான் வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் எப்படியாவது அவனை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு முடிவோடு இருக்கான். இதனால் புக் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு இதுக்கு மேலே உன்கிட்ட என்ன பேசியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் மட் வந்து டென் கிட்ட அவனை பழி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வில்லத்தனமாக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்லேயே மட்டும் டென்னும் இந்த முகமுடி கொள்ளைக்காரங்க மாதிரி ஒரு கெட்டப் போட்டுட்டு கையில் வந்து ஒரு பெயிண்ட் டப்பாவோட ஐஸோட ரூம் டோர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ மட் வந்து அந்த டோரில் ஈவில் ட்ராஷ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸில் போட்டிருக்க அந்த மாஸ்க்கை வந்து கலட்டுறான். இதை பார்த்ததும் டென்னுக்கு வந்து பதட்டமாயிடுது. எதுக்குதான் நீ அதை கலட்டின அப்படின்னு இவன் கேட்குறான். இதுக்கு மட் வந்து எனக்கு ரொம்பவே ஹார்ட்டாக இருக்குது, அதனால தான் கலட்டினேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் பேச்சை கேட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான், அவனோட மாஸ்கையுமே வந்து கலட்டிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே ஐஸ் வரதை வந்து கவனிக்கிறாங்க. அதனால் வேறு இடத்துக்கு போய் ஒளிஞ்சு நின்று இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐஸுக்கு வந்து அந்த டோரை பார்த்ததுமே ரொம்பவே பதட்டமாயிடுது. அதனால் வேகமாக உள்ளே போய் நிறைய டிஷ்யூ பேப்பரை வந்து எடுத்துகிட்டு வரான். அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் எல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த பெயிண்ட் வந்து சரியாக போக மாட்டேங்குது. ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே வந்து மீனா வந்துடுறான். மீனா அந்த டோரில் பெயிண்ட் இருக்கிறத பார்த்துட்டு இது மட்டும் ஓனருக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஐஸ் கிட்ட வந்து நீ வந்து ஓகேவா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் அங்கே திடீர்னு ஜெயிண்ட் வந்துடுறான். ஜெயிண்ட்டுமே அந்த டோரை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து மீனா கிட்ட இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இதுக்கான காசை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஜெயிண்ட் வந்து நான் வந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மீனா வந்து நான் தான் வந்து எங்கள் செக்யூரிட்டி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணியிருக்கணும், இது வந்து என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டேயும் வந்து சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தாலுமே சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாயிருக்கும்ல, நான் வந்து அதை செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஜெயின் வந்து ஐஸ் கிட்ட நீ வந்து ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்பான். ஆனால் ஐஸ் வந்து இதெல்லாம் காதுலயே வாங்க மாட்டான். வேகமாக அவனோட ரூம்குள்ளே போய் ஒரு டவல் எடுத்துகிட்டு வெளியே வருவான். இவன் இப்படி நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன் இப்படி பதட்டப்படுற, நீ வந்து ஃபஸ்ட்டு பதட்டப்படுறத நிறுத்து, நம்ம வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து யார் இதை பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஐஸ் கிட்ட இருக்கிற டவலை வந்து இவன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கிக்கிறான். அப்போ ஐஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நீ தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கணும், எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு இப்போ நீ வந்து என்கிட்ட நல்லா மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திட்டிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் ஐஸுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த காலை ஐஸ் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறான். பேசிட்ட பிறகு நான் வந்து சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஜெயின்கிட்ட நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வந்து அந்த டோரை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரம் ஐஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பான். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கிட்டார் வாசிச்சுக்கிட்டே வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து பாட்டெல்லாம் பாடி முடிச்சிட்ட பிறகு ஐஸ் வந்து கீழே இறங்கி வருவான். அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே நீ ரொம்பவே நல்லா பாடுற அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ சடனாக வந்து திரும்பி பார்க்கும்போது அங்கே ஜூம் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து நின்றுட்டு இருப்பான். உடனே ஐஸ் வந்து ஜூமை ஃபாலோ பண்ணிகிட்டே அவன் பின்னாடி வந்து போக ஆரம்பிக்கிறான். ஜூமும் வந்து எப்படியாவது ஐஸ் கண்ணில் வந்து மாட்டக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறான். ஆனால் ஐஸ் வந்து ஜூமை கண்டுபிடிச்சிடுறான். எதுக்காக என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வர அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜூம் வந்து நான் சும்மா தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை வந்து மாற்றுறான். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் வந்து எப்படி ஐஸ் கிட்ட நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி ஜூம் கிட்டேயும் நடந்திருப்பாரு போல இருக்கு. அதனால ஐஸ் வந்து நீயே என்ன மாதிரி இல்லாமல் அவருக்கு வந்து எப்போவுமே ஒத்துழைச்சி போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஜூம் வந்து நான் மட்டும் உன்ன மாதிரியே இருந்திருந்தேன் அப்படின்னா நீ வந்து இப்போ எப்படி நிற்கிறியோ அதே மாதிரி தான் நானும் வந்து நிற்கிற மாதிரி ஆயிருக்கும். பட் நான் அவரை ஒத்துழைச்சி போனேன் அப்படின்னா அவர் வந்து எனக்கு ஆக்ட் பண்ணுறதுல நிறையவே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் வந்து உன்கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமேல் என்னோட விஷயத்தில் வந்து நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அந்த பக்கமாக போயிட்டு இருந்த புக் வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறான். அதே நேரம் மட்டும் டென்னு வந்து ஒரு ஓரமாக ஒளிஞ்சு நின்று இவனை எப்படியாவது டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுமே வந்து இந்த சீனை பார்த்துட்டு ஐஸ் மேலே வந்து எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஐஸ் வந்து பாருக்குள்ளே வந்துட்டு ரொம்பவே அதிகமாக குடிச்சு அங்கேயே வந்து மட்டையாயிடுறான். அப்போன்னு பார்த்து தான் அங்கே சீ வரா. சீ வந்து ஐஸை பார்த்துட்டு அவனை வந்து எழுப்புறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனால் ஐஸ் வந்து எழுந்துக்கவே மாட்டான். திருப்பி வந்து தூங்கிட்டே தான் இருப்பான். அதனால் ஹெல்ப் கேட்டு ஜெயிண்ட்டுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறா. ஜெயிண்டுமே வந்து அந்த கதவெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஐஸை பார்க்கறதுக்காக வரான். ஐஸை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக எழுப்பி பார்க்குறான். ஆனால் அவன் அப்போவுமே வந்து எதிர்க்க மாட்டேங்கிறான். இருந்தாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியாக அவனை காருக்குள்ளே போட்டு அடைச்சிடுறாங்க. ஆனால் ஐஸ் வந்து ஒரு பக்கம் வந்து உள்ளே ஏறிட்டு மறுபக்கமாக வந்து வெளியே வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அதனால் இவங்க ரெண்டு பேரும் அவனை துரத்திக்கிட்டே வந்து போகிறாங்க.
அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல ஜெயின் வந்து எப்படியோ ஐஸை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட பிறகு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டு, நான் வந்து டவலை வச்சு தொடச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவன் வந்து அதை கேட்க மாட்டான். அதனால சரி நானே வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷர்ட்லாம் வந்து கழட்டி விடுவான். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஒரு டவல் எடுத்துட்டு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே இருக்கிற ஐஸ் வந்து கையில் இருக்கிற டிவி ரிமோட்டை மைக்கா மாற்றி பாடிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜெயின் வந்து ஐஸை கீழே இறங்கு, நான் வந்து க்ளீன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனால் ஐஸ் வந்து கீழேயே இறங்க மாட்டான். அதனால ஜெயின் வந்து எப்படியாவது அவனை கீழே இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே இருக்கிற அவனை அப்படியே கீழே இறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐஸ் வந்து அவன் கையில் இருக்கிற ரிமோட்டால் டக்குன்னு ஜெயினோட மூஞ்சில வந்து அடிச்சிடுறான். இதனால ஜெயின் வந்து வலி தாங்க முடியாமல் அங்கே இருக்கிற சோஃபாலேயே வந்து உட்காந்துடுறான். உடனே ஐஸுக்கு வந்து மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால ஜெயினோட 2 கன்னத்தையும் வந்து கையால வந்து புடிச்சுக்கிறான். "நான் வந்து வேணும்னு இத பண்ணல. உன்ன ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு வந்து நான் இத பண்ணல. ஐ அம் சாரி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொலம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் "உனக்கு வந்து என் மேல இத்தனால கோவம் இருந்துச்சு அப்படின்னா, நீ வந்து என்ன அடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயினோட கைய புடிச்சு இவன வந்து அடிக்கிற மாரி ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு ஜெயின்ட் வந்து, "நீ என்ன அடிக்கிறதுன்னா அடிச்சுக்கோ. எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு வந்து ஓகே தான்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஐஸ் வந்து, "நான் இந்த டோர்ல வந்து பெயிண்டால எழுதியிருந்தாங்கல்ல, அதனால தான் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகி, கொஞ்சம் டென்ஷன்ல வந்து உன்ன அடிக்கிற மாரி ஆயிடுச்சு. சாரி" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஜெயின்ட் வந்து, "நானும் தான் சாரி கேட்கணும். நான் வந்து உன்னோட கரெக்ட்டான டைம்ல உன் கூட வந்து இல்லாம போயிட்டேன். அதுக்காக வந்து சாரி" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஐஸ் வந்து, "நானும் தான். சாரி ஜெயின்ட்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஜெயின்ட் வந்து, "உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் வந்து அப்பதான் வந்து உன்ன சரியா பார்த்துக்கல. இப்பவாவது உன்ன நல்லா பார்த்துக்கணும். உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஐஸ் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின்ட்ட போய் ஹக் பண்ணிக்கிறான். "நீ வந்து இதுக்கு மேல என்னை விட்டு போக மாட்டியே?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின்ட்டுமே வந்து, "நான் வந்து இதுக்கு மேல உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோடு வந்து இங்க முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.